நம்ம வீட்டில் நம்ம புளியெல்லாம் கரைக்கிறோம் அப்படின்னா அந்த புளியை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியோ ஊற வச்சா தான் நல்லா ஊறி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் நம்ம மார்னிங் டைமில் அவசரமாக சமைக்கும்போது அந்த புளியை எடுத்து கரைச்சோம் அப்படின்னா டக்குன்னு கரையவே கிடையாது. இப்போ நம்ம நார்மலாக எப்பவுமே வந்து புளியை கரைக்கிற மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து கரைச்சி எடுத்தாச்சு. இந்த திப்பியை வந்து நம்ம தூக்கி குப்பையில் போட்டுடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளி கரைசலை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் நம்ம ட்ரே இருக்கும் இல்லைங்களா, ஃப்ரீசரில் வைக்கக்கூடிய ஒரு ட்ரே, அந்த ட்ரே எடுத்துக்கலாம். அந்த ட்ரேயில் இந்த புளி கரைசலை அழகாக வந்து நம்ம ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு கியூபாக வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அழகாக ஐஸ் கியூப் வந்து ஊற்றி வைப்போம் தண்ணி. இந்த புளி கரைசலை அழகாக வந்து அது ஃபுல்லாகவே வந்து அந்த ட்ரே ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஊற்றியாச்சு இந்த ட்ரேல புளி கரைசலை நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு 1 வீக் வரணும் ஈஸியாக வந்து நம்ம புளி கரைசலை யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள், இப்போ ஐஸ் கியூபாக மாறிடுச்சு அந்த புளி கரைசல் எல்லாமே. நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ மார்னிங் எடுத்து டக்குன்னு வந்து ஒரு 2-3 கியூப் எடுத்து போட்டோமா தண்ணியில், டக்குன்னு எடுத்து குழம்புல ஊற்றுறோமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். புளியை கரைக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஊற வைக்க வேண்டிய அவசியமும் இல்லைங்க. ரொம்பவே டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. நம்ம தண்ணியில் வந்து போட்டதுமே இந்த புளி கரைசலுடைய கியூப் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கரைஞ்சிரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்.